157வது வசனம் ولا نرى الخروج على ائمتنا وولاة امورنا எங்களுடைய அதிகாரிகள், எங்களுடைய ஆட்சியாளர்கள், எங்களுடைய அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள், எங்களுடைய அரசர்கள் அவர்களை விட்டு வெளியேறி அவர்களுக்கு எதிராக புரட்சி செய்வதை நாங்கள் கூடும் என்று கருத மாட்டோம். அல்லாஹ் அக்பர். இன்றைய உலக சமூகத்திலே முஸ்லிம் நாடுகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அகீதாவிற்கு மாற்றமான மிக முக்கியமான செயல்களில் இதுவும் ஒன்று. ولا نرى الخروج على ائمتنا وولاة امورنا எங்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய, அதிகாரம் செலுத்தக்கூடிய எங்களுடைய ஐம்மாக்கள், தலைவர்கள் அவர்களை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம். அவர்களுக்கு எதிராக நாங்கள் புரட்சி செய்ய மாட்டோம். ஏன்? அவர்களுக்கு கட்டுப்படுவது யாருடைய கட்டளை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரா நிசாவுடைய 59வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், வ அத்தீஉர் ரசூல் யாருக்கு? ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், வ உலில் அம்ரி மின்கும் உங்களில் அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துடைய அமைப்பை எப்படி ஆக்குகிறான்? இத்தாஅத் என்ற வார்த்தை அல்லாஹ்விற்கு ஒரு முறை, இத்தாஅத் என்ற வார்த்தை ரசூலுக்கு ஒரு முறை. பல வசனங்களில் அல்லாஹ் இத்தாஅத் என்ற வார்த்தையை வைத்து அல்லாஹு வ ரசூலுஹு என்று சொல்வான். அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு என்று அல்லாஹ் ஒரே ஒரு கட்டுப்படுங்கள் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லுவான். இந்த வசனத்திலே ஏன் அல்லாஹ்விற்கு தனியாக கட்டுப்படுதல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தனியாக கட்டுப்படுதல், உங்களில் அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு என்று அல்லாஹ் தனியாக சொல்கிறான்? அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உங்களுடைய அதிகாரிகள் கட்டுப்பட்டிருந்தால், அவர்களுக்கு கட்டுப்படுமாறு உங்களுடைய அதிகாரிகள் ஏவினால் அதற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அதிகாரிகள் அதற்கு மாற்றமாக ஏவினால் அதற்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள். அல்லாஹ் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொல்கிறார்? கட்டுப்படாதீர்கள். ஆனால் அதை விலகிவிட்டு நீங்கள் புரட்சி செய்வதற்கெல்லாம் உங்களுக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமை யுத்இல் அமீர ஃபக்கத் அத்தாஅனி. அல்லாஹ் அக்பர். உங்களுடைய அமீருக்கு நீங்கள் கட்டுப்படுவது எனக்கு நீங்கள் கட்டுப்படுவதற்கு சமம். வமை யஅஸில் அமீர ஃபக்கத் அஸானி. உங்களுடைய அமீருக்கு நீங்கள் மாறு செய்வது எனக்கு மாறு செய்வதற்கு சமம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது அமீருக்கு கட்டுப்படுதலுடைய விஷயத்தில். இந்த ஹதீஸை சூரத்துல் ஹுஜராத்துடைய வசனங்களில் பார்த்திருக்கிறோம். யாருக்காவது நினைவு இருக்கிறதா? என்ன ஹதீஸ்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி தோழருடைய தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி இருந்தார்கள். அவர்களுக்கு கட்டுப்பட மறுத்தார்கள். அப்போது அவர் கேட்டார், அலைஸ அமரகுமுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் துதிஊனி. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடவில்லையா? எனக்கு கட்டளையிட வேண்டும் என்று கோபப்பட்டு விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? ஆம். அப்படி என்றால் நெருப்பை நீங்கள் எரிய விடுங்கள், எல்லோரும் அதிலே நீங்கள் குதித்து விடுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் இதை எமக்கு கட்டளையிட்டார்களோ அவர்களிடத்திலேயே இந்த செயல் கூடுமா என்று கேட்க சொல்லுவோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்க சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் தഖலூஹா மா خرجوا மின்ஹா இலா யௌமில் கியாமா. நீங்கள் உள்ளே சென்றிருந்தால் மறுமை வரை வெளியே வந்திருக்க முடியாது. அந்த நரக குழியில் அவருக்கு கட்டுப்பட்டு நீங்கள் உள்ளே சென்றிருந்தால் மறுமை வரை வெளியே வந்திருக்க முடியாது. என்ன? அத்தாஅத்து ஃபில் மஅரூஃப். கட்டுப்படுதல் நன்மையான விஷயத்தில் தான். இப்ப அமீர் யாராக இருந்தாலும் அவருக்கு கட்டுப்படுவது ஒரு முஸ்லிம் சமூகத்துடைய முஸ்லிம்களுக்கு கடமை. அவர்கள் எதற்கு கட்டளையிட்டால்? நன்மையான விஷயங்களுக்கு கட்டளையிட்டால், அவர்கள் பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் கட்டளையிட்டால் அதற்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் வெளியேறக்கூடாது. அந்த ஆட்சியை விட்டு வெளியேறி அவருக்கு எதிராக புரட்சியோ கிளர்ச்சியோ செய்யக்கூடாது. அந்த கட்டுப்படுவதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அதன் மூலமாக அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் அந்த தண்டனையை பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அக்பர். முஸ்லிம்களுடைய அகீதா. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஆட்சியாளர் என்ன சொன்னார்? குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொன்னார். இவர் என்ன சொன்னார்கள்? குர்ஆன் லைஸ மக்லூக், படைக்கப்பட்டது கிடையாது. அதற்கு எதிராக ஜமாஅத்தை கூட்டிக் கொண்டு புரட்சி செய்தார்களா? அந்த அரசர் கொடுக்கக்கூடிய தண்டனையை அவர் கொடுக்க நாடியவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மிகப்பெரிய கொடுங்கோல அரசனாக இருந்தார். அவருடைய கட்டுப்பாட்டில் பல சஹாபாக்கள் அவர்களுடைய மாணவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக புரட்சி செய்யவில்லை, கிளர்ச்சி செய்யவில்லை. இந்த சமூகம் அந்த வடித்தளத்தில் தான் தங்களுடைய பாதங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் சொன்னார்கள், அவர்கள் அநியாயம் செய்தாலும் சரி,
அவர்களுக்கு எதிராக கிளம்பக்கூடாது. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஆட்சியாளர்கள் உங்களை அடித்தாலும் உங்களுடைய செல்வங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்களுக்கு எதிராக நீங்கள் கிளம்பக்கூடாது, கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த அறிவுரை ஏன் இப்படி இருக்கிறது என்றால், அநியாயம் செய்தாலும் அவர்களுக்கு எதிராக கிளம்பக்கூடாதா? அநியாயம் செய்கிறார் என்று அவர்களுக்கு எதிராக நீங்கள் கிளம்பினால் ஒருவேளை அவரை விட அநியாயம் செய்பவர் அவர் அந்த இடத்திலே வந்து உட்கார்ந்து விடுவார். இந்த உலக நாடுகளிலே, முஸ்லிம் நாடுகளில் நடந்த கிளர்ச்சிகள், அந்த போராட்டங்களுடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து பாருங்கள். அந்த அரசர் சரியில்லை என்று எல்லோரும் போராடுவார்கள். அவரை விட மிஞ்சியவர் அவரை விட அநியாயத்திலே மிஞ்சியவர் அந்த இடத்திலே உட்கார்ந்து இன்றளவும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ். இதைத்தான் ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி ஒரு முஸ்லிமுடைய அகீதா அந்த ஒரு சிறிய கெடுதலை விட பெரிய கெடுதல் மேலானது. அதனால் பெரிய கெடுதலை வருவதற்கு முன்னால் சிறிய கெடுதலை ஏற்றுக்கொண்டு செல்வதுதான் ஒரு மூமினுடைய அகீதாவாக இருக்க வேண்டும். இவர் இல்லை, இவரை கலைக்கிறோம், யாரை ஆட்சியில் உட்காருவது என்று பிரச்சனை வரும். நாடு பிரியும். உலக நாடுகள் எல்லாம் அந்த நாட்டின் மீது கவனத்தை செலுத்தி அந்த நாட்டை அழிக்க முற்படும், அல்லது எதிரிகள் அந்த நாட்டை கைப்பற்றுவார்கள். அதனால் ஆட்சியாளர் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதோ புரட்சி செய்வதோ அனுமதிக்கப்பட்டது கிடையாது. ஒரே ஒரு நிபந்தனை இருக்குது, அது பின்னால் வருவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அநியாயம் இது ஒரு மூமினால் தடுத்து நிறுத்தப்பட முடியாது. ஒரு மூமினால் ஒரு அரசன் செய்யக்கூடிய அநியாயத்தையோ ஒரு ஆட்சி செய்யக்கூடிய அநியாயத்தையோ தடுத்து நிறுத்த முடியாது. அநியாயத்தை யார் தடுத்து நிறுத்த வேண்டும்? அல்லாஹ். அல்லாஹுவை தவிர அநியாயக்காரர்களை தண்டிப்பதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம், எனக்கு நான் அநியாயத்தை தடை செய்து விட்டேன். அல்லாஹ் தனக்கு தடை செய்த ஒன்றை ஒருவர் எடுத்துக்கொண்டால் இவர் யார்? அல்லாஹ்வுக்கு எதிரியானவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, அதே அநியாயத்தை உங்களுக்கு இடையிலும் நான் தடை செய்து விட்டேன். ஃபலா தவாலமு, அநியாயம் செய்யாதீர்கள். இந்த பூமியில் எங்கே அநியாயம் நடந்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் இந்த பூமியை நிலையாக இருக்க செய்வான். அதில் நீதி இருந்தால் அவர்கள் காஃபிர்கள் ஆண்டாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை நிலையாக இருக்க செய்ய மாட்டான். அதில் மூமின்கள் இருந்தால் அதில் நீதி இல்லை என்றாலும் சரி. அல்லாஹ் அக்பர். திரும்ப சொல்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை நிர்வகிப்பான், நிலையாக இருக்க செய்வான். அதில் காஃபிர்கள் இருந்தாலும் நீதி இருந்தால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை நிலையாக இருக்க செய்ய மாட்டான். அதில் மூமின்கள் இருந்தாலும் அநியாயம் இருந்தால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அநீதத்தை ஒருபோதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்க மாட்டான். நீதிக்கு எதிராக மாறு செய்வதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் குதாத்து ஸலாஸா, அல் குதாத்து ஸலாஸா, தீர்ப்பாளர்கள் மூன்று வகை. வாஹிதுன் ஃபில் ஜன்னஹ் வ ஸனானி ஃபின் நார், அதில் ஒருவர் சொர்க்கம் செல்லுவார், இருவர் நரகம் செல்லுவார். தீர்ப்பாளர்கள் மூன்று வகை, அதில் ஒருவர் சொர்க்கம் செல்லுவார், இருவர் நரகம் செல்லுவார். யார்? ஃபரஜுலுன் அரஃபல் ஹக்க ஃபகதா பிஹி, யார்? ஃபஅம்மல்லதி ஃபில் ஜன்னஹ், யார் சொர்க்கம் செல்லுவார்? யார் சத்தியத்தை அறிந்து அதற்கு ஏற்ப தீர்ப்பு சொல்லுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்லுவார். வரஜுலுன் அரஃபல் ஹக்க ஃபஜார ஃபில் ஹுக்ம் ஃபஹுவ ஃபின் நார், யார் ஒருவன் சத்தியத்தை அறிந்து அதற்கு மாற்றமாக தீர்ப்பளிக்கிறானோ அவன் நரகம் செல்லுவான். வரஜுலுன் கதா லின்னாஸி அலா ஜஹ்லின் ஃபஹுவ ஃபின் நார், யார் அறியாமையில் ஜஹலில் மூடத்தனத்தில் தீர்ப்பளிக்கிறானோ அவனும் நரகம் செல்லுவான். இந்த தீர்ப்பாளர்கள் எதில் இருந்தாலும் சரி, அவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் எம்மை போன்றவர்களாக இருந்தாலும், ஒரு முஃமினுடைய தீர்ப்பின் விஷயத்தில் அநீதம் செய்தால் அல்லாஹ் அவனை நரகத்திலே நுழைவிப்பான். அவன் தொழுகையாளியாக, நோன்பாளியாக, ஹஜ் செய்தவனாக இருந்தாலும் அல்லாஹ் இந்த அநீதம் யாரிடத்தில் இருந்தாலும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அநீதம் செய்வதிலிருந்து எம்மை பாதுகாப்பானார். 159வது, வலா நதுஉ அலைஹிம், அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வது கூடாது. அவர்களுக்கு எதிராக அந்த ஆட்சியாளர்கள் அநீதம் செய்தாலும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டோம். ஏன்? அவர்கள் சீர் பெறுவதற்கு, அவர்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு பிரார்த்தனை செய்வதுதான்
ஒரு மூமினுடைய கடமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை தவிர அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் அதிகாரம் கிடையாது. وَلَا نَنْزَعُ يَدًا مِنْ طَاعَتِهِمْ 160. அவர்களுக்கு கொடுத்த அந்த கரத்திலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ள மாட்டோம். அவர்களுக்கு கட்டுப்படுவதற்கு நாங்கள் கொடுத்த அந்த கரத்திலிருந்து, அந்த பைஅத்திலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ள மாட்டோம். وَلَا نَرَى طَاعَتَهُمْ مِنْ طَاعَةِ اللَّهِ عَزَّ وَجَلَّ فَرِيضَةً அவர்களுக்கு கட்டுப்படுவதை அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதாக நாங்கள் கருதுவோம். مَا لَمْ يَأْمُرُوا بِالْمَعْصِيَةِ அவர்கள் பாவங்களை ஏவாதவரை, அவர்கள் பாவங்களை ஏவாதவரை, அல்லாஹ் தடுத்ததை ஏவாதவரை அவர்களுக்கு கட்டுப்படுவதை நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதாகத்தான் கருதுவோம். ஒரு மூமினுடைய அக்கீதா இது. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை பின்பற்றக்கூடிய மூமின்களுடைய அக்கீதா. அவர்களுக்கு எதிராக நாங்கள் புரட்சி செய்வோம், கிளர்ச்சி செய்வோம், அவர்களுக்கு எதிராக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். எப்போது அவர்கள் எங்களின் மீது இணை வைப்பை திணிக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதற்கு எங்களை கட்டுப்படுத்துகிறார்களோ, இணை வைப்புடைய வாசலின் பக்கம் எங்களை நுழைவிக்கிறார்களோ, அப்போது ஒரு காலம் அவர்களுடைய ஆட்சியில் நாங்கள் இருக்க மாட்டோம். அவர்களுடைய ஆட்சியில் நாங்கள் இருக்க மாட்டோம். அது தவிர அல்லாஹ்வுடைய பாவங்களை ஏவாதவரை அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். பாவங்களை ஏவினால் அதற்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். ஆனால் ஆட்சியில் தான் நிலைத்திருப்போம். அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யவோ, அவர்களுக்கு எதிராக புரட்சி கிளர்ச்சி செய்வதோ ஒரு மூமினுடைய அக்கீதாவில் வராது. அதை நாங்கள் செய்ய மாட்டோம். 162வது வனதுஉ லஹும் பிஸ்ஸலாஹி வல் முஆஃபா அவர்கள் சீர்பெறுவதற்காகவும் அவர்கள் பாதுகாப்பு பெறுவதற்காகவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். எத்தனை பேர் எம்மிலே அல்லாஹ் எம்மையும் பாதுகாப்பாடாக, எம்முடைய பாவங்களையும் மன்னிப்பாடாக. ஏதாவது இஸ்லாமிய நாட்டுடைய ஆட்சியாளர்கள் தவறு செய்தால், குற்றம் செய்தால் அவர்களை பழிப்பவர்கள், அவர்களை இழிவுபடுத்துபவர்கள், அவர்களுக்கு எதிராக பேசுபவர்கள், இதுவெல்லாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதாவை பின்பற்றுபவர்களுக்கு அழகு கிடையாது. அவர்கள் தவறு செய்தால், பாவம் செய்தால், அநீதம் செய்தால் அவர்கள் சீர்பெற அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏன்? அவர்கள் சீர்பெற்றால் அந்த சமூகம் சீர்பெறும், அவர்கள் சீர்பெற்றால் அந்த நாடு சீர்பெறும். அதனால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நான் பிரார்த்தனை செய்த அல்லாஹ் அவருடைய கல்வை மாற்றுவானா என்று சந்தேகிக்கவெல்லாம் எந்த ஒரு மூமினுக்கும் அதிகாரம் இல்லை. ஒரு மூமின் அல்லாஹ்விடத்தில் இறையென்று கேட்டால், அல்லாஹ் அந்த பிரார்த்தனை அங்கீகரித்தால் இவனுடைய பிரார்த்தனையின் மூலமாக கூட அந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சியை அல்லாஹ் சீரான ஆட்சியாக அல்லாஹ் மாற்றுவான். 163வது வனத்தபிஉ சுன்னத வல் ஜமாஅ இந்த விஷயத்தில் சுன்னா வல் ஜமாஅவுடைய கூட்டம் இதில் இருக்கிறதோ அதை நாங்கள் பின்பற்றுவோம். வனஜ்தனிபு ஷுதூத அந்த கூட்டம் இல்லாமல் தனி வழிகளை ஏற்படுத்துபவர்கள், வல் ஹிலாஃப் பிரிவுகளை ஏற்படுத்துபவர்கள், ஒரு ஃபுர்கா தனி குழுக்களை அமைத்து செயல்படுபவர்கள், இவர்களோடு நாங்கள் அந்த ஆட்சிக்கு எதிராக இருக்க மாட்டோம். அதில் ஆட்சியாளர்கள் பாவம் செய்தால் மேல் கூறப்பட்ட நிபந்தனைகளுக்கு ஏற்ப அதில் நாங்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கூட்டம் எதில் இருக்கிறதோ அதில் தான் இருப்போம். ஒருவர் தனியாக கிளம்பி கிளர்ச்சி செய்தால், ஒருவர் தனியாக ஜமாஅத்தை அமைத்துக் கொண்டால், ஒருவர் அவர்களுக்கு மாற்றமாக கூட்டங்களை ஏற்படுத்தினால் அதை நாங்கள் பின்தொடர மாட்டோம்.